அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 148, 149 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் அந்த ஒரு பொண்ணு இவன் பின்னாடியே வந்திருப்பா இல்லையா, இப்போது அவள் வந்து நிற்கிறா. ஆனாலும் அவள் அழகுக்கு மயங்கிற ஆள்லாம் இல்லை நம்ம ஆள். அந்த பறவை இருக்கு இல்லையா, அதுவுமே சொல்லுது அவள் உன்னை மயக்க பார்க்குறாடா அப்படிங்குது. அதான் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இங்கே பாருங்கள் என்கிட்ட டைம் கிடையாது, நான் போய் அந்த பாய்சன் வந்து பியூரிஃபை பண்ணணும், ஸோ நான் கிளம்புறேன் அப்படிங்கிறான். இவன் என்ன சொல்கிறா, இல்லை நான் உன்னை ரொம்ப நேரம்லாம் நிற்க வைக்க மாட்டேன், நீ எப்படி அந்த பாய்சனை க்யூர் பண்ண அதை மட்டும் எனக்கு சொல்லு, உனக்கு வந்து ஹீலிங் ஆட்ரிபியூட் இருக்கக்கூடிய மார்ஷல் சொல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. லின்ஃபங் அப்படியே பார்க்குறான், இவ விடமாட்டா போல தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாருமா அது வந்து என்னோட சீக்ரெட்டு, யார்கிட்டையும் சொல்ல முடியாதுன்னு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ அங்கே இன்னொருத்தன் நின்றுட்டு இருக்கான். அவன் என்ன யோசிக்கிறான், இவ்வளோ அழகான பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அவன் கீழே இறங்கி வந்தோடனே இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இங்கே பாரு நான் வந்து என்னை ஹீல் பண்ணிக்கணும் சரியா, ஏதாவது பிரச்சனை இல்லை அப்படின்னா என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிடுறா. இப்போ லின்ஃபங் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு ஒரு ஹர்ப் கொடுத்தாங்க இல்லையா, அது என்ன ஹர்ப் அப்படிங்கிறத எடுத்து பார்க்குறான். இது வந்து இவன்கிட்ட ஆல்ரெடி வாட்டர் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது இருக்குது. அந்த அளவுக்கு இல்லைனா கூட இவனோட சோல் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன் மிரர் இருக்கு இல்லையா, இவனோட சோல் பவர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணால் அந்த சன் மிரர் அப்படிங்கிறது ஈஸியாகவே யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இவன்கிட்ட நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இவனோட சோல் பவர் அதிகமாக இருக்கணும். ஸோ இதை நான் ரிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா அந்த பையனை போட்டு பயங்கரமாக ரைடு விட்டுட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த பொண்ணு தான் சொன்னால லின்ஃபங்கை கூட்டுவான்னு சொல்லிட்டு, தேவையில்லாமல் எதுக்குடா மற்றவங்களாம் கூட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. இவங்களுக்கு நினப்பு என்னென்னா, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, அங்கே இருக்கவங்களாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது, அவங்களுக்கு எபிலிட்டி கிடையாது, அந்த மாதிரி இவங்க நினச்சிருக்காங்க. அதான் ராஜா சொல்கிறாரு, உன்னோட நினப்பு எல்லாரும் பொழப்புலையும் மண்ணை வாரி போட்டிருக்கோண்டா, அந்த பொண்ணு மட்டும் செத்து போயிருந்தானா என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு. அதான் அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு அவங்க வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கவங்க தான், கரெக்டு தான், ஆனால் அந்த இடத்துலேருந்து ஏகப்பட்ட ஜீனியஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறாரு. அதான் அந்த பையன் கேட்குறான், ஜீனியஸா யாரை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, 20 வருஷத்துக்கு முன்னாடி லின் ஷாவுத்தியன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான். அவன் எல்லா கிளானில் இருக்க ஜீனியஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணான். அது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு போனான், ஸ்பிரிச்சுவல் டொமைனுக்கு போனான், ஏகப்பட்ட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கான். அவன் எங்கெல்லாம் போகிறானோ அந்த இடத்துல எல்லாரையுமே வந்து டிஃபீட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் அவனுக்கு பார்க்குறானுங்க, அவர் தான் இறந்து போயிட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா அவர் இறந்து போயிட்டாரா உயிரோட இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே இப்போ வரைக்கும் தெரியாது. அதான் அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக நம்ம வந்து பிக்கர் பிக்சர் அப்படிங்கிறத பார்க்கணும். யாராக இருந்தாலும் சரி முதல்ல அவங்க கிட்ட கைண்டாக இருக்க கற்றுக்கோ, என்னதான் ஸ்ட்ரென்த்து முக்கியமாக இருந்தால் கூட எல்லாருக்கிட்டையும் நம்ம அன்பாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு இருக்கால, அவளுக்கு ஒரு டவுட்டு. அவன் என்ன கேட்குறா, லின் ஷாவுத்தியான்னு சொன்னீங்க, இவன் பேர் லின்ஃபங், ஒரு இவன் அவனுடைய பையனாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவருக்குமே சரியாக தெரியல. சரி ஓகே நான் வந்து என்கொயரி பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறானுங்க. இவங்க 2 பேருக்குமே கேள்வி மேலே கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குங்க. அவன் பார்த்தா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, ஆனால் எப்படி அந்த பாய்சனை அவன் க்யூர் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இவங்க கேட்ட இன்ஃபர்மேஷன் வந்து சேருது. உண்மையாகவே அவன் வந்து லின் ஷாவுத்தியன் பையன் தான் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே, அதனால தான் அவன் அவ்வளோ அமேசிங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அவன் வந்து ஹெவன்லி ஸ்வாட் செக்டரில் நம்பர் 1 ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறானுங்க. அதுக்கப்புறமா டீமன்ஸ் எல்லாத்தையும் சண்டை போட்டு சீல் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ அப்படின்னு சொன்ன உடனே இவனுங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. இருந்தாலுமே இவன் என்ன சொல்கிறான், இல்லைடா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். காரணம் என்னன்னா, அந்த பொண்ணை இவனுங்க சேவ் பண்ணியிருக்கானுங்க. நேரில் பார்த்த சாட்சி 2 பேர் இருக்குது, அந்த தாத்தாவும் இருக்காரு, அந்த பொண்ணும் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இருந்தாலுமே இவனுங்களுக்கு இன்னொரு தாட் என்னென்னா, அங்கே வந்து எல்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க. மேபி இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி அந்த பொண்ணு கூட க்ளோஸ் ஆக பிளான் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணுறாங்க. இவனா சொல்கிறான், அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருந்ததுன்னா அவங்களோட முகத்திரையை நான் கிழிக்கிறேன்டா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். என்னத்தை கிழிக்க போகிறான்னு பார்ப்போம். இப்போது இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்வெட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜாவோட பையனுக்கு தெரிஞ்சவங்க தான். அப்போ வந்தவன் கேட்குறான், என்னடா எக்ஸ்ட்ரா சேர்லாம் போட்டிருக்க, யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, ஃப்ரெண்ட்ஸா யார் எனக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 2-3 பேரை சொல்கிறாரு. இவனா சொல்கிறான், இல்லை அவங்களாம் கிடையாது, புதுசாக ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படிங்கிறான். புதுசாக வராங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது லின்ஃபங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்கப்பா. இப்போ நம்ம ஆட்களை பார்த்த உடனே அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இது சவுத்துலேருந்து வந்த பீப்புள் இவ்வளோ வீக்காக இருக்கிறானுங்க, ஆனால் அவங்கள ஸ்ட்ராங்கஸ்ட்டே வந்து பார்த்தோன்னா லெவல் 5 தான் இருக்கிறானுங்க, என்ன இது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தன் கேட்டான் இல்லையா எதுக்காக எக்ஸ்ட்ரா சேர் இருக்குன்னு, அவன் மறுபடியும் கேட்குறான், இவங்கள தான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவனுமே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுறான். இப்போ அந்த ராஜாவோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இந்த மாதிரி இவன் தான் வந்து லின் ஷாவுத்தியனோட பையன் லின்ஃபங் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அப்போ கூட அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க,
யார் பையனா இருந்தா என்னப்பா, அவன பாரு எவ்வளோ வீக்கா இருக்கான். நம்ம முன்னாடி உட்கார்றதுக்கு அவனுக்கு தகுதி இருக்கா? அப்படிங்கிற மாரி பேச ஆரம்பிக்கிறாய்ங்க. அந்த பறவை என்ன சொல்லுது, "என்ன பாஸ் எல்லாரும் உங்கள தான் டார்கெட் பண்றாய்ங்க. இந்த பேங்க்வெட்டே சுத்தமா சரியில்ல. நமக்கு வேண்டாம்" அப்படிங்குது. ஆனாலும் அந்த பையன் என்ன சொல்றான், "நீங்க நெனைக்கிற மாரிலாம் கிடையாது. இவன் வந்து லின் ஷாவோத்தின் பையன் தான். ஆனாலும் இவன் வந்து டீமன்ஸ் கூடலாம் சண்டை போட்டு அத சீல் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஹீரோ. ஸோ அவனுக்கு நம்ம ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத குடுக்கலாம். தப்பே கிடையாது" அப்படிங்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்க உட்காந்துருவானாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க யாருக்குமே பிடிக்கவே இல்ல. அவனுங்க என்ன சொல்றானுங்க, நம்ம வந்து இங்க மார்ஷல் ஆர்ட்ஸ் பத்திலாம் வந்து டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கோம். ஆக்சுவலா நமக்கு கூட வந்து சரிக்கு சமமா இல்ல அப்படின்னா, இங்க உட்காரக்கூடாது. இது வந்து எங்களுக்கு மரியாதை இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறானுங்க. அந்த பறவை இருக்கு இல்லையா, அது என்ன சொல்லுதுன்னா, "என்ன இவனுங்க ரொம்ப சத்தம் போட்டுட்டே இருக்காய்ங்க" அப்படின்ற மாரி சொல்லுது. அதுக்கு லின்ஃபெங் சொல்றான், "அவனுங்க நம்ம மேல கோவமா இருக்காய்ங்க. இருந்துட்டு போட்டோம். நமக்கு என்ன? நம்ம குடிக்கிற வேலைய பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு 2ம் உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பத்தாததுக்கு எல்லாரையும் வெறுப்பேத்துற மாரி, அந்த பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கா லியூலி. அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு டோஸ்ட் அப்படிங்கிறத குடுக்குறான். டோஸ்ட்னா சியர்ஸ் மாரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. அவனுங்க பார்க்குறானுங்க, என்னடா நடக்குது இங்க? இவன் என்னடான்னா டோஸ்ட் பண்றான். திரும்பி என்னடான்னா அந்த பொண்ணுமே வந்து டோஸ்ட் பண்றா. அவ எவ்வளோ பெரிய ஒரு ஆளு. போய் இவனுக்கெல்லாம் வந்து மரியாதை குடுக்குறாளே அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. அப்போ ஒருத்தன் வந்து சொல்றான், "அட பாவிங்களா உங்களுக்கு தெரியாதா? அவன் ஆக்சுவலா வந்து இவளோட பாய்சன் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணி அவளுடைய லைஃபையே வந்து காப்பாத்திருக்கான்டா" அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ கூட அவனுங்க என்ன சொல்றானுங்க, "அந்த பையன் எவ்வளோ லக்கி பாரேன். இவ கூடவே வந்து க்ளோஸ் ஆயிட்டானா" அப்படிங்கிற மாரி பேசுறானுங்க. இப்போ நெருப்புல பெட்ரோலை ஊத்துன மாரி அடுத்த சம்பவம். இந்த ஃபேரி இருக்கா இல்லையா? அவ வரா. அவள பார்த்த உடனே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜொல்லுட ஆரம்பிக்கிறாய்ங்கப்பா. ஒரு யோகியம் கூட இல்லங்க இந்த இடத்துல. எல்லாருமே லிட்டரலா ஜொல்லு விடுறாய்ங்க. அவளுக்கு உட்கார்றதுக்கு ஒரு இடம் குடுக்குறாங்க. ஆனா அவ நம்ம ஹீரோவ பார்த்துட்டா. ஸ்ட்ரெயிட்டா இவன நோக்கி தான் நடந்து போறா. இவனுங்க மறுபடியும் பார்க்குறானுங்க, "டேய் என்னதான்டா நடக்குது இங்க?" அப்படிங்கிற மாரி பார்க்குறானுங்க. இவனுங்களுக்கு என்னன்னா, "டேய் நம்ம கிட்டலாம் அவ எறிஞ்சு எறிஞ்சு விழுறா. ஆனா அவன்கிட்ட போய் கொஞ்சிக்கிட்டு இருக்காளேடா. அவன் மட்டும் என்ன கொஞ்ச ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோயேன், என் வாழ்நாள்ல நான் 1 வருஷத்த அப்படியே குடுத்துருவேன்டா" அப்படிங்கிறான் ஒருத்தன். இன்னொருத்தன் என்ன சொல்றான், "என் வாழ்நாள்ல 10 வருஷத்த குடுத்துருவேன்டா" அப்படிங்கிறாய்ங்க. அட மானங்கெட்ட, வெக்கங்கெட்ட, ஈனங்கெட்டவனுங்களா! அவ வந்து லின்ஃபெங் கிட்ட கேட்கிறா, "இந்த மாரி உன் பக்கத்துல உட்காந்துக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. நம்ம ஆளு என்ன சொல்றான், "இல்லங்க இங்க ஃபுல்லா இருக்கு. இடம் இல்ல. கிளம்பி போங்க" அப்படிங்கிறான். அவனுங்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அவன் எவ்வளோ தைரியம் இருந்தா ஃபேரிய ரிஜெக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அதுக்கும் கோவப்படுறானுங்க. ஆனா இந்த பொண்ணு போற மாரி தெரியல. அவ என்ன பண்றான்னா, லின்ஃபெங்கோட சிஸ்டர் கிட்ட கேட்கிறா, "இந்த மாரி உன் அண்ணன் கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். நீ கொஞ்சம் தள்ளி உட்காருறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. திரு திருன்னு முழிக்கிறா. "சரிம்மா, நீ வந்து மௌனமா இருக்க இல்லையா? இத நான் சம்மதமா எடுத்துக்கிறேன்னு" சொல்லிட்டு பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டா. இவனுங்களுக்கு அவ்வளோதான், வயிறுல நெருப்பு தீ மூட்டி விட்டா மாதிரி எரியுது இவனுங்களுக்கு. அந்த பொண்ணு வேற இவனை போட்டு பயங்கரமா கொஞ்சறாளா. அதான் லின்ஃபெங் பார்க்குறான், "எம்மா நீ வந்து எதுக்கு இதை பண்ற அப்படிங்கிறது தெரியல. நீ பண்ற வேலையில எல்லாரும் என்னை கடுப்புல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணாத" அப்படின்னு சொல்றான். அவன் என்ன சொல்றா, "நீ எப்படி க்யூர் பண்ணன்னு சொல்லு, நான் வந்து போய்க்கிட்டே இருக்கேன்" அப்படிங்கிறா. இவன் அதெல்லாம் சொல்ற மாதிரி தெரியல, ஓரம் போன்ற மாதிரி தள்ளி விட்டுறான். இப்போ அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்றான், "நம்ம வந்து டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம்" அப்படிங்கிறான். ஆனா ஒருத்தன் எந்திரிச்சு என்ன சொல்றான், "எப்பா எனக்கு தெரிஞ்ச நம்ம இப்போ டிஸ்கஷன் பண்ண முடியாது" அப்படிங்கிறான். "ஏன்டா?" அப்படின்னு கேட்டா, இந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது பண்ணணும்னா எல்லாருமே ஈக்குவல் லெவலில் இருக்கணும். இங்கே பாரு, நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோன்னா லெவல் 6க்கு மேலே இருக்கோம். ஆனால் அங்கே ஒருத்தர் கூட லெவல் 6ல் இல்லை. இதை நம்ம டிஸ்கஷன்லாம் பண்ண முடியாதுப்பா. அதாவது மாடு கிட்ட போய் நான் வயலின் வாசித்து காட்டிக்கிட்டு இருக்க முடியாது. இது வேண்டாம். நம்ம இதை என்ன பண்ணலாம்னா ஒயின் பேங்கோட்டாக மாற்றிடலாம் அப்படிங்கிறான். அங்கே இருக்கவங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் யோசிச்சு பாருங்க. இருந்தாலும் நம்ம ஆட்கள் எல்லாமே கோவத்தை அடக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவனுங்க ஒயின் அப்படிங்கிறத கொண்டு வந்து கொடுக்குறானுங்கப்பா. இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, இந்த ஒயினில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான். அவங்களுடைய போன்ஸு மசில்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது ஸ்ட்ராங் ஆக்குமா. இப்போ இங்கே இது போய்கிட்டு இருக்கா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருசுங்களை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, எல்லாம் ஒயினை குடிச்சிட்டு பேங்க்வெட் அப்படிங்கிறத அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருதுப்பா. இன்னொரு கிளான் இருக்குது, லீ கிளான் சொல்லிட்டு, அந்த கிளானையுமே டீமன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்களாம். தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து உதவி கேட்குறாங்கப்பா. இப்போ இவங்களுக்கு கேள்வி என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏ கிளான் அட்டாக் பண்ணாங்க, இப்போ லீ கிளான் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த டீமன் ரேஸ் என்னதான் பிளான் பண்ணுறாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க ஒருத்தன் ஏஞ்சிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, "நான் போய் அவங்களுக்கு உதவி செய்கிறேன்" அப்படிங்கிறான். இவர் என்ன சொல்கிறாரு, "நீ போகும்போது தயவு செஞ்சு நிறைய ஆட்களை கூட்டு போ. ஏன்னா டீமன்ஸ் வந்து ரொம்ப கன்னிங்கான பீப்புள், ஜாக்கிரதையா இரு" அப்படின்றாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போகிறான். ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.